இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லோருமே ஒர்க் அவுட் செய்து உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு யோசிக்கிறவங்களா? ஐயோ என்கிட்ட ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு இந்த வீடியோலயே ஜிம் போகாம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இன் ஹோம் இது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் இப்போ சொல்ல போற இந்த சிம்பிள் எக்ஸசைஸை கண்டினியூவா பண்ணும்போது கூடிய சீக்கிரமே நீங்க அட்டைன் பண்ணணும்னு நினைச்ச மஸ்குலர் பாடி உங்களுக்கு கிடைச்சிடும். எப்போ நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்டார்டிங்ல வார்ம் அப் கண்டிப்பா பண்ணணும். பிகாஸ் வார்ம் அப் பண்றப்போ தான் உங்க பாடி மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி பாடி ஹீட் ஆகும். நிறைய பேர் வார்ம் அப் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் நீங்க ப்ராப்பர் ஒர்க் அவுட் செஞ்சு உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னா கரெக்டா வார்ம் அப் பண்ணுங்க. பெஸ்ட் வார்ம் அப் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ். வெறும் 1 மினிட் இந்த வார்ம் அப் நீங்க பண்ணா போதும். நெக்ஸ்ட் கண்டினியூவா எக்ஸசைஸ் பண்ற ஒரு டோன் உங்களுக்கு செட் ஆகும். இதெல்லாம் உங்களோட ஹோம் ஒர்க் அவுட்டாவே நீங்க பண்ணிக்கலாம். வார்ம் அப் பண்ணி முடிச்ச அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா லெக் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் தான் உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவலை ஆர்கானிக்கா இம்ப்ரூவ் பண்ணும். லெக் ஒர்க் அவுட்ல ஃபர்ஸ்ட் லஞ்சஸ். இந்த ஒர்க் அவுட் நீங்க பண்ணும்போது உங்களோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோல காட்டுற மாதிரி பண்ணுங்க. வெயிட்டோட நீங்க பண்ணும்போது இது உங்களோட குவாட்ஸ் மசிலை ஸ்ட்ராங் ஆக்கும். கலோரிஸ் பர்ன் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது லஞ்சஸ் ஒர்க் அவுட் தான். சும்மா நீங்க வீட்ல மாடிப்படி ஏறினீங்கனாலே இந்த எக்ஸசைஸ் பண்ணிடலாம். இது மூலமா உங்களோட போன் டென்சிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கிராப் சம் வெயிட் அண்ட் லஞ்சஸ் எக்ஸசைஸ் செய்து உங்களோட ஃபிட்னஸ் கோலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஸ்ட் ஒர்க் அவுட். செஸ்ட் ஒர்க் அவுட் நீங்க பண்ணும்போது உங்களோட செஸ்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தா ஷேப்பா வச்சுக்க புஷ்அப்ஸ் தவிர வேற எந்த எக்ஸசைஸும் இல்ல. என்னதான் நீங்க வெயிட் அடிச்சாலும் உங்களோட கன்சிஸ்டன்சியான புஷ்அப்ஸ் முன்னாடி வேற ஒர்க் அவுட் எல்லாம் நிக்காது. புஷ்அப்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது பாஸ் புஷ்அப். இந்த வீடியோல காட்டுற மாதிரி புஷ்அப்ஸை பாஸ் பண்ணி பண்ணணும். அப்படி நீங்க பண்றப்போ உங்களோட ஹோல்டிங் ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களோட செஸ்ட் மசிலும் சூப்பரா இருக்கும். ரிசர்ச்லயும் இந்த புஷ்அப் பத்தி சொல்லியிருக்காங்க. அஸ் எ பிகினரா இருந்தா டெய்லி 1 செட் போதும். செட்டுக்கு 15 புஷ்அப்ஸ் எடுங்க. தென் காம்பவுண்ட் மெத்தட்ல உங்களோட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் உங்களோட ட்ரைசெப்ஸ்க்கு. ஹால்ஃப் ஹேண்ட் டி-ஷர்ட் போட்டா உங்களோட ட்ரைசெப் பக்கா மசா இருக்கணும். இந்த ட்ரைசெப்கான எக்ஸசைஸ் நீங்க எங்க இருந்து வேணா பண்ணலாம். பெஞ்ச், சேர், பெட் இப்படி எந்த இடத்துல இருந்தும் பண்ணலாம். இதோ இந்த வீடியோல ஷோ ஆகுற மாதிரி செஞ்சா போதும். இந்த எக்ஸசைஸை நீங்க கன்சிஸ்டன்சியோட பண்ணும்போது உங்களோட ட்ரைசெப்ஸோட லுக் அட்ராக்டிவ் ஆகும், ஸ்ட்ரென்த்தாகவும் ஆகும். இதுலயும் அஸ் எ பிகினர் 1 செட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க் அவுட் பைசெப்ஸ். நீங்க எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களோட பைசெப் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகும். பிக் ஸ்ட்ரென்தி பைசெப்ஸ் உங்களுக்கு வேணும்னா பைசெப் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரொம்பவும் ஈஸியான எக்ஸசைஸ். டம்பிள் யூஸ் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல டம்பிள்ஸ் இருக்கு. 1 பேர் நீங்க வாங்குனீங்கன்னா போதும். அது உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். சரி, டம்பிள் இல்லைனாலும் பரவாயில்ல, வெயிட்டா இருக்கிற எதையாச்சும் வச்சு இப்படி பண்ணுங்க. பட் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க. நானும் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாராய் ரொம்ப ஃபாஸ்டா செய்து மசில் கிராம்ஸ் வர வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் உங்களோட பேக் மசில்ஸ்க்கு. ஒரு ஆண்மகனோட முதுகு சொல்லும் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கானா இல்லையான்னு. உங்களோட பேக் மசில் அட்ராக்டிவா ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறதுக்கு நீங்க வீட்ல இருந்தே பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் தான் இன்வெர்டட் ரோ. டேபிள் கீழே, பெட் கீழே, எந்த பெஞ்ச் கீழேயும் நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இதோ இந்த வீடியோல காட்டுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. பட் என்ஷூர் பிஃபோர் அந்த டேபிள் ஆர் பெட் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு. இதுலயும் 1 செட் வச்சு பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட், ஆப்ஸ் ஒர்க் அவுட். இந்த உலகத்துல இருக்கிற 99% நபர்களுக்கும் இந்த ஒர்க் அவுட் ரொம்பவும் பிடிக்கும். பிகாஸ் உங்க வயிற்று பகுதியை நீங்க ஒழுங்கா வச்சுக்கிட்டாலே உங்களோட பாடி ஃபிட்டா இருக்கும். தேவையில்லாத கொழுப்புகளும் இருக்காது. இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை சிம்பிளா வீட்ல இருந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பெஸ்டான எக்ஸசைஸ் சீட்டட் லெக் ரைஸ். இப்படி நீங்க பெஞ்ச் ஆர் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல உட்காந்து பண்ணணும். இப்படி நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். நம்ப மாட்டீங்க, ரிசல்ட் பக்கா மாசா இருக்கும். இது எல்லாமே நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்றேன். பிகாஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. சீட்டட் லெக் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மவுண்டன் கிளைம் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க. நார்மல் தரையிலேயே இப்படி நீங்க வீடியோல ஷோ ஆகுற மாதிரி இந்த மவுண்டன் கிளைம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த 2 ஒர்க் அவுட்டையும் நீங்க உங்க ஆப்ஸ்க்காக பண்ணும்போது தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சு 6 பேக் தோற்றத்துல ரொம்பவும் அட்ராக்டிவா நீங்க மாறுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட். உங்களோட ஷோல்டர்ஸ் திடகாத்திரமா இருக்கணும். அப்போதான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு சூட் ஆகும். இதுக்கு ஹோம் ஒர்க் அவுட்ல பெஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா பைக் புஷ்அப். இந்த வீடியோல ஷோ ஆகுற மாதிரி உங்க பாடியை இந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உங்களோட கன்சிஸ்டன்சியால எல்லா ஒர்க் அவுட்டையும் ஈஸியாவே பண்ணலாம். தென் டம்பிள் இருந்தா டம்பிள் யூஸ் பண்ணுங்க. ஒரு வெயிட் ஏதாச்சும் வச்சு இந்த லேட்டரல் ரைஸ் பண்ணுங்க. பிகாஸ் இதுவும் உங்களோட ஷோல்டரை செம்ம ஃபிட் ஆக்கும். இப்போ இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்க ஒர்க் அவுட்டை நீங்க கன்சிஸ்டன்சியோட பண்ணாலே உங்களோட பாடியில மசில்ஸ் கெயின் ஆகி இன்னும் ஃபிட்டா மாறுவீங்க. ஹோம் ஒர்க் அவுட்ஸ் எந்த செலவும் இல்லாமலே வீட்ல கிடைக்கிற டைம்ல நீங்க பண்ணலாம். 1 டே 2 டேல ரிசல்ட் வராது. நீங்க கன்சிஸ்டன்சியோட பண்ணும்போது தான் உங்களோட மசில்ஸ் கெயின் ஆகி ஒரு அட்ராக்டிவான தோற்றத்துக்கு நீங்க வருவீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ
வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.